ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக இருக்க போகுது. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தாளவாடியில் இருக்கிற நம்ம தோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சத்தியமங்கலம் தாண்டி இருக்க பண்ணாரி கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டு அந்த 27 சுற்று ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இந்த திம்பம் மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 சுற்று இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு மேலே ஏறிட்டு இருந்தோம். நீ எப்படிடா அப்படி ஜாலியாக போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா 8வது சுற்றில் டிராஃபிக் அதிகமாகிடுச்சுங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுலாம் நைட் டைம் உங்களுக்கு வண்டிகள் அலோவ் பண்ணுறதில்ல. காலையில் நேரம் வண்டிகள் அதிகமாக இருக்கிறனால டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையோட உச்சி உரசிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு ரீச் ஆகிட்டுங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்து சேர்ந்த நேரத்திலேயே போர் வண்டிகள் நம்ம தோட்டத்துக்கு வந்துருச்சு. எதுக்காக போர் வண்டியில் வர சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற போர்வெல்லில் வந்து ஒரு பாறை சிக்கிருச்சுங்க 200 அடியில். ஸோ அதை வந்து ரீபோர் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தோம். நான் சொல்லியிருந்த போர்வெல் இதுதாங்க. இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 340 அடி. இந்த போர்வெல்லிருந்து தண்ணி எடுக்கிறக்காக மோட்டார் இறக்குறப்ப தாங்க நமக்கே தெரிஞ்சது இந்த போர்வெல்ல பாறை சிக்கி இருக்கிறது. அந்த பாறையை உடச்சி எடுக்கிறக்காக அந்த போர் வண்டிகளை வர சொல்லியிருந்தோம். இப்போ போர் வண்டியை வந்து அந்த பொசிஷனில் நிறுத்தி ஜாக்கியெல்லாம் இறக்கி செட் பண்ணிட்டு இருந்தாங்க. செட் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா, அதாவது இப்போ நம்ம போர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு எலுமிச்சி மலத்தை உள்ளே வச்சு போர் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க, அந்த 200வது அடி வரைக்கும் இந்த ராடுகள்லாம் அப்படியே ஈஸியாக இறங்கிருச்சு. அந்த 200வது அடியில் தான் நமக்கு அந்த பாறை இருக்கும். அது வரைக்கும் இந்த ராடெல்லாம் ஈஸியாக தாங்க இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ராட் மாத்திரக்கு பார்த்தீங்கன்னா ரிக் வண்டியில், அதாவது போர் வண்டியிலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செட்டப் எல்லாம் வந்துருச்சு. அதாவது ராடெல்லாம் ஈஸியாக அந்த கண்ட்ரோல் மூலியமாகவே மாற்றிக்க முடியும். 2007 காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தான் ஒவ்வொரு ராடாக எடுத்து வச்சு அதை ரோப் வச்சு இழுத்து மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போல்லாம் குயிக்காக வேலை முடியுதுங்க. கரெக்டாக ஒரு 205வது அடியில் பார்த்தீங்கன்னா பாறை இடிக்கிறக்க ஆரம்பிச்சதுங்க. அதாவது ராடு வந்து கீழே இறங்கல, அந்த இடத்துல தான் பாறை சிக்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் போர் லாரியில் இருக்க அந்த கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து ஏர் வந்து மெயின் லாரிக்கு வரும். அப்படியே ஏர் வந்து போருக்குள்ளே இறக்குறக்க ஆரம்பித்தாங்க. இறக்கி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே தேக்கமாக இருந்த தண்ணியெல்லாம் வெளியே வரக்க ஆரம்பிச்சிது. அந்த வெளியே வர்ற தண்ணியெல்லாம் வண்டியில் வந்த தடத்துக்கு போகக்கூடாதுங்கிறக்காக சைடில் வாய்க்கால் பறிச்சு விட்டாங்க. அதில் அந்த தண்ணி ஓரமாக போகிறதுக்காக அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த போர்வெல்லேருந்து தண்ணி வெளியே வர்றது பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ராடாக கீழே இறங்கிட்டு இருக்கிறப்ப அந்த நீல வானத்தில் வெள்ளை மேகம் போகிறது வந்து பார்க்குறக்கு அப்படியே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க. அதை வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம போர்வெல்லோட முந்தைய ஆழம் பார்த்தீங்கன்னா 340 அடிங்க. ஃப்ளஷ் பண்ணுறப்போ உள்ளே இருந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு. நம்ம சித்தப்பாவை கூப்பிட்டு கீழே ஏதாவது மட்டம் இருக்கா, அதாவது ட்ரை சீசனில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒட்டி வச்சிட்டோம்னா யூஸ் ஆகுமே அப்படிங்கிறக்காக பார்க்க சொன்னோம். கீழே ஒரு மட்டம் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கூட ஒரு 80 அடி சேர்த்தி ஓட்டுச்சுங்க. ஓவராலாக இப்போ நம்ம போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா 420 அடி ஆயிடுச்சு. 340 அடிக்கு ஃப்ளஷிங், அதுக்கப்புறம் ஒரு 80 அடிக்கு புது போரிங் போட்டு நம்ம போர் வண்டியெல்லாம் நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே கிளம்பிருச்சுங்க. ஓவராலாக ஒரு 3.5 மணி நேரம் டு 4 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தான் நம்ம போர்வெல் கேசிங் சுற்றி இது மாதிரி ஒரு காரை கட்டி விட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பேஞ்சு ஓவர்ஃப்ளோ இது ஆச்சுன்னா அந்த கேசிங் கீழே இறங்கக்கூடாதுங்கிறக்காக அது மாதிரி காரை கட்டி விட்டுட்டோம். அடுத்ததான் நம்ம அந்த போர்வெல்லுக்கு தேவையான மோட்டார் வாங்குறதுக்காக தாளவாடியில் இருக்கிற சண்முகா எலக்ட்ரிக்கல்ஸில் போயிட்டு மோட்டார் பைப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இத்தனை வேலைகளை பார்க்கும்போது தாங்க தெரியுது விவசாயம் ஒரு எளிமையான வேலை கிடையாது. அதனுடைய முதலீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது போக நம்ம விவசாயத்தில் எடுக்கிற பொருட்களோட விலையெல்லாம் நிர்ணயமாக கிடையாது. எப்போ வேணாலும் ஏறும், எப்போ வேணாலும் இறங்கும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் சிலது அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.